Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3ல ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ரிவிஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ், ஓகேவா? என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் பேசிக்காக என்னெல்லாம் அல்காரிதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அல்காரிதம்ஸ் தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அல்காரிதம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிக்கிறனால இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்சேஞ்சிங் த வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். ரெண்டு வேரியபிள் இருக்குது, அதுக்கான வேல்யூ இருக்குது, அதை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூவை பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கும் ஸ்வாப் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்சிங் த வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அல்காரிதம் எழுதணும். முதல்ல அல்காரிதம்னால என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டு வேரியபிள் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரீட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, இது நம்மளுடைய இன்புட், ஓகேவா? இன்புட்டை வாங்கிட்டோம். நெக்ஸ்ட், டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. அந்த மெத்தட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், சியில் படிச்சிருந்தீங்கன்னா. டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து ஏல பியை ஸ்டோர் பண்ணுவோம், தென் பியில் ஏவை ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பை ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேவா? இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இதுதான் கான்செப்ட், ஓகேவா? இதை வச்சு தான் இப்போ கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெண்டு வேல்யூ வாங்கியாச்சு, டெம்பரரி வேரியபிளில் ஏவை ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏல பியை ஸ்டோர் பண்ணணும், தென் பியில் டெம்பை ஸ்டோர் பண்ணணும், ஓகேவா? இதுதான் கான்செப்ட். தென் ஏவையும் பியையும் பிரிண்ட் பண்ணி என் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா இவ்வளோதான் அல்காரிதம் தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வாங்கியிருக்கோம், பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ டெம்ப் அப்படின்ற வேல்யூவில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம், ஏவோட வேல்யூ. ஸோ 5ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏல என்ன ஸ்டோர் பண்ணணும்னா பியோட வேல்யூ. ஸோ பியை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பியில் என்ன ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெம்போட வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன? ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5. எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா? இவ்வளோதான் கான்செப்ட். ஸ்வாப் த வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பி. சிம்பிளாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கவுண்டிங் ஃப்ரம் 1 to n. கவுண்டிங் அப்படின்னா என்ன, 1லேருந்து 10 வரையும், ஓகேவா? n அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வேணால் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம இஷ்டம் தான் கொடுக்குறது. ஸோ லைனாக இப்போ 5ன்னு கொடுத்தேன்னா 1 2 3 4 5 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். இவ்வளோ தான் கான்செப்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அல்காரிதம். நெக்ஸ்ட், ரீட் பண்ணணும். இனிஷியல் வேல்யூ n எத்தனை வேல்யூ வரையும் வரணும்னு ரீட் பண்ணணும். ஸோ ஐ வந்து 1 வரையும் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபார் லூப்பை ஏதோ ஒரு லூப் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ வைல் லூப் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கணும்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருந்துச்சுன்னா ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லணும். அதுதான் ஐ பிளஸ் பிளஸ். அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ரிப்பீட், வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, print i, increment i by 1. அவ்வளோதான் எண்ட், ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லட்டா? இப்போ n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ n ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு i ஈக்குவல் டு 1, ஓகேவா? இப்போ i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு செக் பண்ணணும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணுவேன். ஆமாம், 5 லெஸ் தென் தான். அப்போ அவுட்புட்டில் 1 பிரிண்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? நெக்ஸ்ட், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போது ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா i ஈக்குவல் டு i + 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி என்ன, 1. ஸோ 1 + 1 எனக்கு என்ன வரும், 2ன்னு வரும், ஓகேவா? இப்போ 2 ஆயிடுச்சு ஐயோட வேல்யூ. இப்போ திரும்ப லூப்புக்குள்ளே போவோம். லூப்னால என்ன, திரும்ப திரும்ப ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் சுற்றுறது தான். அப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணுவேன். ஆமாம், அப்போ 2 அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். இப்போ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா? அப்போ i ஈக்குவல் டு 2 + 1 எனக்கு என்னது, 3. இப்போ 3 வந்து என்ன பண்ணணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கணும், 5. ஆமாம், அப்போ 3 அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 3 + 1 4. இப்போ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமாம், 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் 4 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். 4 + 1 5. இப்போ திரும்ப லூப்குள்ளே போயிட்டே தானே இருக்கு. ஸோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமாம், ஈக்குவல் டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கனால கரெக்ட் தான். அப்போ 5 அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 5 + 1 6. ஃபைனலாக 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணுறப்ப நோ, என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. எப்போ என்னோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை நான் டெர்மினேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு என் பண்ணிடலாம்.
இப்படி தான் ஒரு ஃபார் லூப்போ வைல் லூப்போ எதில் போட்டாலுமே இப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா? 1 to n வரையும் கவுண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன், சமேஷன் ஆஃப் த செட் ஆஃப் நம்பர்ஸ். சமேஷன் ஆஃப் த செட் ஆஃப் நம்பர்ஸ்னா ஒரு 2-3 நம்பர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதை அடுத்தடுத்து சம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் சமேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பவும் போலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரீட் த வேல்யூ ஆஃப் n. எத்தனை நம்பர் வாங்க போகிறோன்னு ரீட் பண்ணணும். இனிஷியலாக சம்முக்கு வந்து 0 அப்படின்னு ஆல்டர் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க, 0ன்னு. ஓகேவா? ஃபார் I equal to 0 to n வரையும் எடுத்துக்கிறோம். நம்பர் என்னவோ அதை ரீட் பண்ணிக்கிறோம். சம் equal to sum plus num. இவ்வளோ தான் கான்செப்டே. print sum end. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, எனக்கு வந்து 4 7 2ன்னு 3 நம்பர் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம். அப்போ சம் வந்து ஃபர்ஸ்ட் 0, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் எடுத்துக்கணும். எப்பவுமே 0 பெர்மனெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன், அப்போ 4. ஓகேவா? அப்போ சம் ஈக்குவல் டு 0 + 4. ஓகே, அதுக்கு அப்போ அதோட ஆன்சர் வந்து எனக்கு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம்மோட வேல்யூ வந்து 4 + 7 அடுத்து. ஓகேவா? திரும்ப அந்த லூப்குள்ளே போய்கிட்டே தானே இருக்கும். மொதல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருச்சு 4க்கு, அடுத்து 7. அப்போ 4 + 7 11 எடுத்துக்கும். திரும்ப லூப்குள்ளே போகும். லூப்குள்ளே போய் 11, சம்மோட வேல்யூ இப்போ 11. அப்போ 11 + நம்பர் மிச்சம் இருக்கிறது 2, ஸோ 2. அப்போ என்னோட வேல்யூ 13. இப்படி தான் ஒரு லூப் வந்து ஒர்க் ஆகும். ஃபைண்ட் த சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு. ஸோ சம் ஈக்குவல் டு 13 எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா சமேஷன் ஆஃப் n நம்பர்ஸ்? நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் கம்ப்யூட்டேஷன். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன? n ஃபேக்டோரியல் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் n - 1. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து கான்செப்டே. ஃபேக்ட் ஆஃப் n - 1ன்றது தான் இதுவாகுமே. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தான். ஓகே, 1 ஃபேக்டோரியல்னா 1, 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2, அடுத்து 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1. இதுதான் கான்செப்ட். அப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், n வேல்யூவை ரீட் பண்ணணும். ஃபேக்ட்டுக்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். 1 to n வரையும் எடுத்துக்கணும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் n - 1 × n. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ். ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ், ஒரு n டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபிபோனாக்கி பண்ண சொல்கிறாங்கன்னா முதல் வேல்யூ 0வா இருக்கும், அடுத்து 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 0 + 1 1, அடுத்து 1 + 1 2, அடுத்து 2 + 1 வந்து 3, அடுத்து 3 + 2 வந்து 5. இந்த மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் பண்ணி சீக்வன்ஸாக போகிற நம்பருக்கு பேர் தான் நம்ம ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். n வேல்யூ எத்தனை வேல்யூ வரையும், எத்தனை டிஜிட் வரையும். இப்போ 3 டிஜிட்னா 0 1 1 தான் வரும். அதுவே 4 டிஜிட்னா 2 வரையும் வரும். 5 டிஜிட் அப்படின்னா 3 வரையும், 6னா 5. இந்த மாதிரி எத்தனை சீக்வன்ஸ் வேணும்னு ரீட் பண்ணிக்கணும். இனிஷியலைஸ் பண்ணுறப்பயே a = 0 b = 1ன்னு பெர்மனெண்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதையும் ஏயும் பியையும் முதல்ல அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போ I ஆரம்பிக்கிறப்ப எனக்கு 3லேருந்து ஆரம்பித்து n வரையும் போகலான்னு சொல்லலாம். ஸோ c = a + b. ஃபஸ்ட்டு a + b வந்து ஸ்டோர் பண்ணி சிக்குள்ளே வைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து c = a + b. ஏயோட வேல்யூ வந்து 0 ப்ளஸ் பியோட வேல்யூ 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 இப்போ சியோடது. இப்போ திரும்ப லூப்குள்ளே போகணும். ஓகேவா? இந்த எண்ணை பொறுத்து தான் இது ஆக போகுது. திரும்ப லூப்குள்ளே போகிறப்ப சியோட வேல்யூ இப்போ எனக்கு 1 தான் இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே தானே போவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் ஆகிக்கிட்டே போகணும். இப்படி போகிறது தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஃபிபோனாக்கி சீக்வன்ஸில் வரும். ஸோ அப்டேட் a = b ஆகும், b = c ஆகும். அடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? பிகாஸ் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், a = 0 b = 1. இப்போ c = 1ன்னு இருக்கும், b = 1ன்னு இருக்கும். அப்போ ஏவை வந்து b ஆகும், bக்கு பதிலாக c ஆகவும் வச்சுக்கணும். அப்போ c = நம்ம என்ன பண்ணணும், a + b தான். பட் ஏல என்ன பண்ணணும், பியோட வேல்யூவை அப்டேட் பண்ணணும், பியில் வந்து சியோட வேல்யூவை அப்டேட் பண்ணணும். அப்போ 1 + 1 2. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி எத்தனை வேல்யூ வேணுமோ அப்படியே அப்டேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ் போடுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் த டிஜிட்ஸ் ஆஃப் அன் இண்டீஜர். ஒரு இண்டீஜர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? பின்னாடி இருந்து கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ 1 2 3ன்னு கொடுத்தாங்கன்னா 3 2 1ன்னு கொடுக்கணும். அதுக்கான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் எப்பவும் போல நம்பர் வாங்கிக்கணும். எந்த நம்பர்னு ரிவர்ஸை முதல்ல 0ன்னு வச்சுக்குவோம். கொடுத்துருக்க நம்பர் வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா அந்த டிஜிட் ஈக்குவல் டு கொடுத்துருப்பாங்கன்னா நம்பர், அதை 10ஆல் டிவைட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிவர்சிங் டு 10 ப்ளஸ் என்ன டிஜிட்டோ அந்த டிஜிட்டை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபைனலாக கொடுத்துருக்க நம்பரை நம்ம 10ஆல் இண்டீஜர் 10 அந்த நம்பரை வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும்.
பண்ணுறப்ப எனக்கு ரிவர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஜிட் கண்டுபிடிக்கணும். டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க நம்பரை 1 2 3 4ன்னு இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை முதல்ல டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். மாடுலஸ்க்கு போட்டுக்கணும். சாரி, இது மாடுலஸ், இதுதான் டிவைடு. முதல்ல மாடுலஸ் 10 பண்ணிக்குவாங்க. ஓகேவா? மாடுலஸ் 10 பண்ணுறதுனா என்ன, ரிமைண்டர் எடுத்து எவ்வளோன்னு எழுதுறது. ஓகேவா? முதல்ல ரிமைண்டர் எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னாலே 1230 வரும். ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 4 தான் கிடைக்கும். அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டிஜிட் ஃபர்ஸ்ட். அடுத்து ரிவர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ரிவர்ஸ் வேல்யூ இன்டூ 10 போட்டு ப்ளஸ் டிஜிட்டோட வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வர்றது ரிவர்சிங் த டிஜிட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர். அதுக்கான அல்காரிதம். நெக்ஸ்ட் பேஸ் கன்வர்ஷன். பேஸ் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். டிஜிட்ஸ் டெசிமல் இருக்கும், பைனரி பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்லேருந்து பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் எப்பவும் போல் ரீட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அது பைனரிக்கு அது எம்டியாக தான் இருக்கும். தென் வைஸ் நம் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல 2ஆல் மாடுலஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பைனரியில் அந்த ரிமைண்டரும் ப்ளஸ் பைனரி வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா தான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பேஸ் வேல்யூ 2 ஆகும். ஸோ டெசிமல் பைனரியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் டெசிமல் டு பைனரிக்கு. நெக்ஸ்ட் find the greatest of 3 numbers. that means largest 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 வேல்யூ ஏபிசி வாங்கியாச்சு. மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஏவா இருந்துச்சுன்னா ஏவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இஃப் பி வந்து கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பி தான் பெருசு. இல்லை சி வந்து கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா சி தான் பெருசு. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். இது இல்லைன்னா அல்காரிதம் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் பியாவும் அண்ட் ஏ வந்து கிரேட்டர் தென் சியாவும் இருந்துச்சுன்னா print A is greatest. ஓகேவா? A வந்து greatestனு எழுதலாம். இல்லைனா else if. ஓகேவா? 3 இதில் எழுதுறதுக்கு else if B வந்து greater than C இருந்துச்சுன்னா B வந்து greater அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா else ஆட்டோமேட்டிக்காக C தான் பெருசுன்னு எழுதலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற கான்செப்ட். கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு இது நீங்கள் இதுவும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் check whether a year is leap year or not. leap year அப்படின்னா என்னது, கொடுத்துருக்க இயரை டிவைடட் பை 4 பண்ணுறப்ப எனக்கு 0 கிடச்சிச்சுன்னா லீப் இயர், இல்லைனா லீப் இயர் இல்லை. ஓகேவா? ஸோ என்ன லீப் இயருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இயர் வாங்கிடுறாங்க, அந்த இயரை வந்து 400ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடச்சிச்சுன்னா லீப் இயர். ஓகேவா? இல்லை 100ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடச்சிச்சுன்னா நாட் அ லீப் இயர். ஓகேவா? இது எதுவுமே இல்லை, இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடச்சிருச்சுன்னா லீப் இயர் தான். இதில் நீங்கள் இது ஒன்று எழுதுனா போதும். இந்த ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்துட்டு இதை இஃபா போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு இதை இஃபா போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? நாட் அ லீப் இயர்னு எழுதிடலாம், சிம்பிளாகவே எழுதிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஒரு பேசிக்காக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நமக்கு இப்போ சிலபஸில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தா இதெல்லாம் அல்காரிதம் மட்டும் எழுதுறது தான். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அல்காரிதம் எழுதிடலாம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் அல்காரிதம்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட்டில் வந்து நம்ம அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் நிறைய வேறு கான்செப்ட் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டே டியூன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.